யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மக மகல்மஷம் அஸ்மத் குருபியோ நமக விகனத மகா குருபியோ நமக ஹனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் இந்த மகாமந்திர பிரயோகங்களில் குழந்தைகளுக்கு பெண்களுக்கு இவாளுக்கெல்லாம் பயன் தரக்கூடிய சில மந்திரங்கள் விசேஷமாக உண்டு. இப்போ சொல்ல போகிற மந்திரம் கிட்டத்தட்ட அதான். குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் சிறப்பை செய்யக்கூடிய மந்திரம் சொல்லலாம். ஆண்களும் ஜபிக்கலாம். அப்படி ஆண்கள் இந்த ஜபத்தை பண்ணால் இனிமையான வாக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு விஷயம் பேச போவீங்க, நல்ல வார்த்தை சொல்ல போவீங்க, ஆனால் அதை முடிக்கிறதுக்குள்ளே எதிராளி தவறாக புரிஞ்சுன்னு பிரச்சனையை உண்டு பண்ணிவிடுவான். அதே மாதிரி 2 பேருக்கு இடையில் நடக்கிற சண்டையை தீர்க்கணும் ஆசைப்பட்டு போவீங்க, உறவுக்குள்ளே நல்ல வார்த்தை சொல்லுவீங்க, அந்த நல்ல வார்த்தை தவறாக புரிஞ்சுட்டு 2 பேரில் யாராவது ஒருத்தர் விரோதி ஆகிடுவா, இல்லைன்னா 2 பேருமே விரோதி ஆகிடுவா. நீங்கள் 2 பேர் பிரச்சனையை தீர்க்கணும் போயிட்டோம், அந்த 2 பேருமே உங்களுக்கு விரோதி ஆகிட்டு அவள் 2 பேரும் நண்பர்களாக இருப்பாள். இதெல்லாம் ஏன் ஏற்படுறதுன்னா நம்ம வாக்கு தடுமாற்றங்களால் ஏற்படுறது. எப்படி கும்பகர்ணன் நான் எப்பயுமே அழியாமல் இருக்கணும்னு வரம் கேட்க போய் எப்பயுமே தூங்கின்னு இருக்கணும்னு வரம் கேட்டான். நித்திராத்துவம் போய் நித்திரைத்துவம் வந்துடுத்து. அவன் என்னாச்சு, அவனுக்கு எப்பயுமே தூங்கக்கூடிய வரத்தை வாங்கினா, அதனால் எப்பயுமே தூங்க ஆரம்பிச்சிட்டான். அது ஒரு பக்கம். எதனால் இதை சொல்கிறோன்னா, நம்மளாம் வரம் வாங்காமையே தூங்குகிறோம். கும்பகர்ணன் வரம் வாங்கிட்டு தூங்கினா, நம்மளாம் வரம் வாங்காமையே தூங்குகிறோம். எதுக்கு இதை சொல்ல வரோம், நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரங்களை வீணாக்கிடுறோம். நாம் முடிச்சுட்டு இருக்கிறதுனா என்ன, தூங்குறதுனா என்ன? முடிச்சுட்டு இருக்கிறதுனா கண்ணை திறந்துருந்தால் முடிச்சுட்டு இருக்கிறதா, இல்லை கண்ணை மூடிட்டால் நம்ம தூங்கிட்டோன்னு அர்த்தமா? எப்படின்னா, வாழ்க்கையில் நல்ல செயல்கள் நம்ம செய்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் முழிப்பாக இருக்கணும்னு அர்த்தம். எந்த செயல்களும் செய்யாமல் சாப்பிட்றதும் மற்ற வேலைகளும் நம்ம வழக்கமான வேலைகளை செய்துக்கிட்டே இருக்கணும், நம்ம தூங்கிக்கிட்டே இருக்கோம் அர்த்தம். வாழ்க்கையை நம்ம விழிக்கவே இல்லைன்னு அர்த்தம். நம்ம வாழ்நாள் என்பது விழித்திருக்கணும்னா செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். சுற்றிகிட்டே இருந்தால் தான் உலகம், சுத்தாத உலகம்னு யாரும் சொல்ல மாட்டோம். அதனால் நாம் முழிப்புடன் இருக்கணும்னா அதுக்கும் ஒரு காரணம். இந்த மந்திரங்களை எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம ஜபிக்கிறோமோ காலமும் நேரமும் வீணாகிட்டே போகிறது. அதனால் காலம் ரொம்ப குறுகியது. அதனால் இந்த ஜபமோ மந்திரத்தையோ உடனே நம்ம பண்ணணும். ராமநாம பாயசே கிருஷ்ணநாம சர்க்கரைன்னு சொன்னார். நீங்கள் புரந்தரதாசர் வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த கிருஷ்ணன் அருள் அவளுக்கு கிடைச்ச நிலை பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான நிலை. இதெல்லாம் என்ன காரணம்னா, நாம சங்கீர்த்தனவா சதா சர்வ காலமும் பண்ணி 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 இந்த அற்புதமான ஒரு பதவியை அடைஞ்சாள். அதனால் அந்த பாகவத கதைகள்லாம் படித்தா தெரியும், இந்த மந்திரங்களுக்கு அவ்வளோ சக்தி உண்டு. நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு நல்ல காரணத்துக்காக இந்த மந்திரங்களை ஜபிக்க ஆரம்பித்தாலும் நமக்கு ஆன்மீக பாதையை நோக்கி அந்த மந்திரம் உங்களை தானே அழைச்சிட்டு போயிடும். இப்போ ஒரு பலா மரம் வைக்கிறீங்க, மாமரம் வைக்கிறீங்க, வாழை மரம் வைக்கிறீங்க. வாழை மரம் வாழைக்காய் கொடுக்கும், வாழைப்பழம் கொடுக்கும்னு வைக்கிறீங்க. மாமரம் வச்சா மாம்பழம் கிடைக்கும்னு வைக்கிறீங்க. தென்னை மரம் வச்சா தேங்காய் கிடைக்கும்னு வைக்கிறீங்க. ஆனால் அதை தவிர்த்து நமக்கு வாழை மரம் வச்ச உடனே வாழை இலை கிடைக்கிறது, வாழைப்பூ கிடைக்கிறது, அப்புறம் வாழைப்பழத்துக்கு அப்புறம் வாழை தண்டு கூட கிடைக்கிறது, வாழை நார் கிடைக்கிறது. இந்த மாமரம் எடுத்துட்டால் மாவேலை பயன்படுறது, மாங்காய் பயன்படுறது, மாம்பூ பயன்படுறது, நிழல் தருது. இப்படி நம்ம ஒரு நோக்கத்துக்கு செய்த செயல் பல நல்ல காரியங்களுக்கு வித்தாக இருக்குது. அதனால் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும்னு அந்த பரமனடி நாராயணன் திருவடி தொழுதுகிட்டே இருக்கணும். அதனால் பகவானோட சிந்தனையும் பாகவத சிந்தனையும் நமக்கு அவசியம். அந்த மாதிரி இந்த தெய்வங்களில் இந்த வீணா புஸ்தக தாரணியாக இருக்கக்கூடிய மகா சரஸ்வதி அற்புதமான வரங்களை வாரி வழங்கக்கூடியவள். இந்த சரஸ்வதி மகா மந்திரத்தை ஜபிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல கவிதத்துவம் இருக்கும், நல்ல பாட்டு வரும், வீணையில் மேதையாக இருப்பான். ஆண்கள் ஜபித்தா சொன்ன பாருங்கள், ஏற்கனவே பிரச்சனைக்குரிய வார்த்தைகளை பேசாமல் அது சுமூகமான அழகான தெளிவான வார்த்தைகள் பேசக்கூடிய சக்தி கிடைக்கும். சபையில் உங்களோட வார்த்தைக்கு மற்றவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பான். 10 பேர் இப்போ உட்காந்துருக்கச்சு நீங்கள் பார்க்கலாம், சில பேர் பேசிக்கிட்டே போவாள். அவர் பேசுகிறத 8 பேர் கேட்க மாட்டா, ஒருத்தர் தேவைன்னு பார்த்துட்ருப்பார், மீதி 8 பேர் எங்கேயோ வெளியில் வேடிக்கை பார்ப்பான். அப்படிலாம் இல்லாமல் பேசுகிறது அத்தனையும் மற்றவர்கள் கேட்கக்கூடிய ஒரு சக்தி உண்டாகும். நிறைய உபன்யாசங்களில் கூட பார்க்கலாம், நிறைய படித்த மகா பண்டிதர் பேசுகிறத பார்த்துருக்கோம். கடைசியில் 4 பேர் உட்காந்து கேட்பா, மீதி 2 பேர் ஏதோ பேருக்கு உட்காந்துருப்பா, மீதி 90 பேர் வெளியில் மற்ற லௌகீகங்களை பற்றி பார்க்க போயிடுவான். அப்படிலாம் இல்லாமல் சபையை மயக்க வசீகரிக்கக்கூடிய சக்தியை நம் சரஸ்வதி கொடுப்பா. குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் நல்ல ஒரு ஞானத்தை வீணையிலையும் கல்வியிலையும் மேதத்துவத்திலையும் பாட்டிலையும் கொடுப்பா. அதனால் நல்ல இசை புலமையும் உண்டாகும். இப்போ தொலைக்காட்சியில் தெரிய போகிற இந்த மந்திரத்தை எழுதிக்கங்க. இப்போ தெரியறது பாருங்கள், எழுதிக்கங்க. ஓம் ஐம் ஸ்ரீ வீணாயே மம
சங்கீத வித்யாச்ச பிரியச்ச பிரியச்ச ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை முதல்ல புதன்கிழமை அன்னைக்கு காலம்பர 6லேருந்து 7 மணிக்குள்ளே புத ஹோரையில் ஆரம்பிங்க. ஆரம்பித்த அன்னைக்கு பச்சரிசி சாதத்தை நைவேத்தியம் பண்ணலாம். பச்சரிசி சாதத்தில் சர்க்கரை போட்டு பால் சேர்த்து நைவேத்தியம் பண்ணலாம். சரஸ்வதியோட தேவியோட அருள் கிடைக்கும். வெண்மை வஸ்திரம், தூய்மையான வஸ்திரம் அணிஞ்சு கிழக்கு நோக்கி ஸ்படிக மணியால் ஜபம் பண்ணுங்கள். 108 உரு வீதம் பண்ணலாம். குறைந்தபட்சம் ஒரு மண்டலம் 45 நாட்கள் தொடர்ந்து ஜபம் பண்ணுங்கள். சரஸ்வதி தேவியோட அருள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். இந்த சரஸ்வதி அருள் கிடைச்சா அவரோட சரஸ்வதியோட பெருமையை எங்கே நீங்கள் சொல்ல முடியும்? வாக்கு சித்தியை தரக்கூடியவள், ஞானத்தை தரக்கூடியவள், தெளிந்த அறிவை தரக்கூடியவள். இந்த சரஸ்வதி மகா மந்திரத்தை தொடர்ந்து ஜபம் பண்ணுங்கள். அஞ்ஞான இருள் விலகி ஞான விளக்கு வீட்டில் ஏற்றப்படும். என்ன விளக்குனா ஞான விளக்கு ஏற்றப்படும். அஞ்ஞானமான இருள் விலகும், ஞானமாகிய தீபம் ஏற்றப்படும். அதனால் இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபம் பண்ணுங்கள். சுவாமி அருளால் நல்ல பலன் கிடைக்கும். குழந்தைகள் பண்ண முடியலன்னா குழந்தைகளுக்காக பெரியவங்க பண்ணலாம்.